ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 23, 24, 25 ஆகிய இந்த 3 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 23 25 வரை நாம் வாசிக்கலாம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான காரியங்களை சந்திப்பது உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் சுவிசேஷம் சொன்னதற்காக கைது செய்யப்பட்டு அவர் ராயனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனிலே அவரை நினைச்சுகிறார்கள். கப்பல் பிரயாணத்திலே கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். அந்த கப்பல் பிரயாணம் ஆரம்பத்திலே நன்றாக இருந்தது. நம்ம ஊருடைய வாழ்க்கையுமே அப்படித்தான். ஆரம்பத்துல வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும், திடீரென்று புயல் போன்ற ஒரு சம்பவம், ஒரு கொடுங்காற்று வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான தடுமாற்றங்களை நாம் சந்திக்கிறோம். யாருமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புயலை காண வேண்டும் என்று நாம் விரும்புவதில்லை. புயல் அடிக்கும் வேளையை நீங்க எத்தனை பேர் நீங்க பார்த்திருப்பீங்களோ எனக்கு தெரியாது. நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு புயல் அடித்தது. வீட்டை எல்லாம் பூட்டியிருந்தாங்க. நம்ம சிறுபிள்ளை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. காலையில எந்திரிச்சு பார்த்தா நாங்க இருந்த ஊர் அந்த ஊர் பேர் திசைன்னு உள்ள பக்கத்துல ஒரு ஊர். அந்த ஊருக்குள்ளேயே என்ன செய்தது, தண்ணி முழங்கால் அளவு தண்ணி வந்துச்சு. அதே போல இரவிலே அந்த சவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வீணு ஒரு விசில் அடிச்ச சத்தம் வந்துகிட்டே இருந்தது. அதற்கு பிறகு நான் ஒரு 25 வருடங்களுக்கு பிறகு நான் அப்படிப்பட்ட ஒரு புயலை நான் பார்த்தேன். இந்த புயலானது வரும்பொழுது அநேக காரியங்கள் என்ன செய்கிறது, பயங்கரமான காற்றுகள் அடிப்பதனாலே தூசுகள் அடிக்கிறது. சில வேளைகளிலே வாழ்க்கையே புரட்டி போட்டு விடுகிறது. இப்ப நீங்க சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, கடந்த வாரத்துல எல்லாம் அடித்த புயல் மழையின் காரணமாக எத்தனையோ வீடுகள் இடிந்து போய்விட்டது, எத்தனையோ பேர் இறந்து போனார்கள், எத்தனையோ பேர் மழை வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டார்கள். அப்படியாக வாழ்க்கையில பல கொடூரங்களை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இந்த புயல் காரணமாக நாம் சந்திக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சென்ற அந்த கப்பலிலும் கூட புயல் காற்று மோதி அடிக்க ஆரம்பித்தது. அதிலே அந்த புயலிலே
சிக்கிக்கொண்ட அந்த கப்பல் தத்தளித்த அந்த வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு அங்கிருந்ததானே 100க்கு அதிபதி மற்றும் இருக்கிற மாலுமிகள் எல்லாரையும் பார்த்து என்ன செய்கிறார்? ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் 9, 10, 11 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 10வது வசனத்திலே, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நடந்த காரியம் என்ன? 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே நாம் பார்க்கிறதான காரியம் அதுதான். போன்ற காரியங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நாம் உடனேயே நாம் ஆண்டவரை பாதத்தை தேடி ஓடி வருகிறோமா? இல்லை ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமா? இல்லை. அநேக விடைகள் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய மாம்சம், நம்முடைய பலன், இதுகளை நம்புகிறோம். இல்லை என்று சொன்னால் நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி அவர்களை பார்த்து அவர்களிடத்திலே போய் எப்படியாவது அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு விட வேண்டும் என்று அப்படித்தான் ஆலோசனை. கடைசியா ஒண்ணுமே முடியல, எல்லாத்தையும் முட்டி மோதி பார்த்துட்டு அதுக்கு பிறகு பாஸ்டர் என்னுடைய காரியம் எப்படி இருக்கிறது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். கடைசியா தான் வா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறதான காரியம். நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோமா? இதை நாம் பார்க்கிறோம். பவுலினால் சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். 100க்கு அதிபதி யாரை நம்பினான்? மாலுமியையும் அவனுடைய திறமை, அவனுடைய அனுபவத்தை என்ன செய்யறான்? மற்றவர்கள் சொல்வதை நம்புகிறான். பவுல் எவ்வளவோ சொல்றாரு. அவர் சொல்லுவார், அந்த 21வது வசனத்தில் சொல்லுவார், அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்களுடைய நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்ற. அப்ப அவர் அங்கேயும் சொல்லிட்டார். அநேக வேளைகளிலே ஊழியக்காரர்கள் சில காரியத்தை முன்கூட்டியே சொல்லி விடுவார். உங்களுடைய பிரச்சனையுடைய காரியத்தை முன்னாலே சொல்லிடுவாங்க. ஆனா அதை நம்ப மாட்டாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரியுடைய வீட்டில் அவர்கள் அழைத்தபடியினாலே நான் அங்கு சென்றிருந்தேன். அங்கு போய் அவர்களுக்காக ஜெபித்து விட்டு அந்த அவருடைய மகளுக்கு ஏற்பட்ட ஒரு சரீரத்திலே ஏற்பட்ட ஒரு வியாதி, அந்த வியாதியை கொண்டு வந்தது பிசாசு என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அப்ப அந்த பிசாசை ஜெயிக்க ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான். அவளுக்கு இருக்கிறத அந்த நோயை போக்க இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் விடுதலை கொடுக்கும் என்று நான் அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, எண்ணெயை கொண்டு வாங்கினோன்னா பெரிய கேன்லேயே எண்ணெய் கொண்டு வந்தாங்க, பெரிய பாத்திரத்துல. நான் சொன்னேன், இதை நான் ஜெபம் பண்ணி தரேன், இதில் நீங்கள் ஒரு டிராப் எடுத்து நீங்கள் ஒரு தண்ணியில் விட்டு நீங்கள் அதை ப்ரேயர் பண்ணி வீடு மொத்தமும் தெளிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அந்த பாப்பாவுடைய சரீரம் முழுவதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சமாக எடுத்து அதை தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க சரி சரின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு, அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தாளிக்க வைக்க மற்ற காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அது தவறாகிவிடும், தலைக்கும் தேய்க்கக்கூடாது. நான் சொல்ற காரியத்துக்கு மட்டும் நீங்கள் தலையிலிருந்து கீழே வர தேய்க்கலாம், அந்த சிஸ்டருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு
போதே ஆண்டவர் சொன்னார், ஒரு மாசத்துக்குள்ளே அந்த சகோதரியுடைய முகத்தில் இருக்கிற அந்த புள்ளிங்க, கை காலு உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலையில வர அப்படியே கருப்பா வட்ட வட்டமான ஒரு புள்ளி. அது சொரியாசிஸும் கிடையாது, ஆனா அப்படி போன்ற ஒரு புள்ளி. அது உடனே ஆண்டவர் சொன்னார், ஒரு மாசத்துக்குள்ள நான் சுகமாக்குகிறேன். அந்த இருந்த இடமே இல்லாதபடி அதை 7வது நாளே அவர்கள் கண்டுகொள்வார்கள். 7வது நாளிலேயே அவர்கள் கண்டுகொள்வார்கள். ஒரு மாசத்துக்குள்ள 3 மாசத்துக்குள்ள அந்த சகோதரியை தேடி மணவீட்டார் வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஜோம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 4 நாள் கழிச்சு அவங்க போன் வந்தது. அப்ப நான் இதை கேட்டேன், என்ன சிஸ்டர் போட்டீங்களா அப்படின்ட்டு. ஆயிலாம் உங்க மகளுக்கு போட்டீங்களா அப்படின்னு. அவங்க டாக்டர் அதை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அந்த ஆயில் முகத்துல படக்கூடாது, ஆயில் பட்டா இன்னும் ஜாஸ்தியாயிரும், பிம்பிள்ஸ்லாம் ஜாஸ்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சிஸ்டர் அது டாக்டர், இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், இதை நீங்க பூசினீங்கன்னா குணமாகும், இதை பூசினீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீ செய்யவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சொல்லி விட்டுட்டேன். இன்னைக்கு வர அதை அவங்க செய்யல, இன்னைக்கு வர சுகமாகல. கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் ஆகிவிட்டேன். யோசிப்பாங்க, எத்தனை காரியத்தை ஆண்டவர் வச்சாரு. இதுல என்னத்தை சொல்ல வாரன்னு சொன்னா, 2 ஆப்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. ஒண்ணு கடவுளை நம்பு, இல்ல நீ டாக்டரை நம்பிட்டு அப்படியே போ. கடவுளை நம்பினா கடவுள் நம்பிக்கையை நீ என்ன செய்ய, அந்த விசுவாசத்திலே நீ நிலைத்திருந்தால் கண்டிப்பா உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக 3-4 நாட்களுக்கு முன்பதாக ஒரு பிரேயர்ல ஒரு சகோதரி அவங்க சொல்றாங்க, முகத்துல அந்த முகத்துல அவங்க காமிக்கிறாங்க, அந்த முகத்துல அதே மாதிரி தான் புள்ளிகள் இருந்தது. அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு அந்த ஆயில் எடுத்து நான் என்ன செய்தேன், என் முகம் முழுதும் அப்படியே என்ன செய்தேன், உடம்பெல்லாம் தைத்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளாக சுகத்தை கொடுத்தார், அற்புதமாக சுகம் கொடுத்தார். இப்ப என் மூஞ்ச பாருங்க, பழைய மூஞ்சையும் பாருங்கன்னு சொல்லிட்டு 2மே காமிக்கிறாங்க. வெகு சிறந்த ஆசீர்வாதத்தை அந்த சகோதரி பெற்றுக்கொண்டார். காரணம் விசுவாசம், நம்பிக்கை. ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக அவருடைய ரத்தத்தினாலே சுகம் கொடுப்பார் என்கிறத நம்பிக்கை. டாக்டர்கிட்ட போனா டாக்டர் ஆயில் முகத்துல படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பிம்பிள்ஸுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா முகத்துல ஆயிலே படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இது ஆயில் அல்லவே, இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த விசுவாசம் எனக்கு இல்லையே. எனக்கு மிகுந்த வேதனை. அவர்களுக்கு சொல்லிட்டு எத்தனையோ குடும்பங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம், எத்தனையோ குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறோம். அதை கேட்டவர்கள், கேட்டு அது விசுவாசத்தின்படி நடந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பது எத்தனை உண்மை. ஆனால் அந்த சகோதரி அவங்க யாரை நம்பிட்டாங்க, சயின்டிபிக், அவங்க டாக்டர் நம்புறாங்க. இன்னைக்கு அப்படிதான் அநேக அவங்களுடைய அறிவு எல்லாம் அந்த விஞ்ஞான ரீதியாக இருக்கும். கடைசியில முட்டி மோதிட்டு கடைசியில ஆண்டவரேன்னு வருவாங்க. இதுதான் ஒரு துயரமான ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இங்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சொல்றாரு. 22வது வசனத்துல, கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஆலோசனை. செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஒரு வாரத்துக்குள்ள செத்து போவாங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சம்பவத்தை கூட உங்களுக்கு தெரியும், நம்ம சபையில நடந்ததுதான். வயலட் அம்மாவுடைய கணவர் பிரதர் டேவிட்னுடைய தகப்பனார் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, நீங்க வந்து ஒரு பிரேயர் பண்ணிட்டு அவங்களுக்கு கடைசி எனது கம்பெனியில கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆரம்பத்தை தான் நான் செய்வேன், கடைசியை நான் செய்ய மாட்டேன். ஆரம்பம் இது அவருக்கு. அவர் ஒரு நாள் சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றதே கிடையாது. வருஷத்துல எப்பாவது ஒரு தடவை வருவாரு. அதுவும் எப்ப வருவாரு, நியூ இயருக்கு வருவார். போய் ஜோம் பண்ணிட்டு நான் சொன்னேன், ஐயா நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வாங்க. அவங்க அனுப்பாங்க, நீங்களே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 19 மாசங்கள் உயிரோடு இருந்தார். 1.5 வருஷம் அவருக்கு ஆயுள் இருந்தது. டயாலிசிஸே பண்ணாம 2 கிட்னியும் முடிந்து போயிட்டு என்று சொல்லி அவர் செத்து போய் விடுவார், அவரை நீங்க கூட்டு போகலாம்னு சொன்னேன். அந்த டாக்டர் மத்தியிலே நம்முடைய பரம வைத்தியராம் இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? இதுதான் கர்த்தருக்கும் உலக டாக்டர்களுக்கும் கர்த்தருக்கும் இந்த விஞ்ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம். விஞ்ஞான ரீதியாக டயாலிசிஸ் செய்யலன்னா 45 நாட்களுக்குள்ளாக மரணம் நேரிடும். அதான் 1.5 மாசம் தான். ஆனால் 1.5 வருடங்கள் உயிரோடு இருக்கிறார். அது எப்படி இருந்தால் அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவனுடைய கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையின் பலன் அதுதான். அந்த கிருபையின் ஆசீர்வாதம் அதுதான். நாம் சரியான குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். இங்க அப்படிப்பட்ட குரலுக்கு முதல் செவி கொடுக்காதனாலே இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலை. அந்த யூரோக்களிதான் என்கிறதானே அந்த கடும் காற்று அடித்து கப்பலிலே மோதுகிறது 14வது வசனத்திலே. ஆனா 8, 9, 10வது வசனத்திலேயே அவர் சொல்லிவிட்டார், எச்சரிக்கை செய்கிறார். அவர் எச்சரித்தாலும் அவர்களை எச்சரித்தான் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி எச்சரித்தார் என்று 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எச்சரிப்பின் சத்தத்தையும் மீறி மாலுமிகளின் சொல் கேட்டு அந்த கப்பல் பிரயாணம் நடைபெறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சரியான குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஒன்று, ஆசோதரம் கர்த்தர் உங்களோடு கூட வேதத்தை வாசிக்கும் பொழுது வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுவார். இரண்டாவது, சபையிலே ஆசோதர ஊழியக்காரரை கொண்டு உங்களோடு கூட பேசுவார். எதுக்குமே செவி மடுக்க மாட்டோம். நீ என்ன வேணாலும் நீ சொல்லிக்கோ, அது என்னை இடிக்கிறதா இருந்தாலும் நான் திரும்பவே மாட்டேன், என் மனசை மாற்றவே மாட்டேன், நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஆசோதர ஒரு நாளும் அவங்க வாழ்க்கையில முன்னேறுவதே கிடையாது. உருப்பட்டதையும் நான் பார்த்ததில்லை. ஆனால் இடிக்கும் வார்த்தைக்கு இணங்கி கர்த்தர் நம்மை இடிக்கிறார். வார்த்தையை கொண்டு இடிக்கிறார், அவருடைய வசனத்தை கொண்டு இடிக்கிறார் என்று நாம் மனம் திரும்பும் பொழுது ஆசோதரம் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், ரட்சித்து நம்மை பாதுகாக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறதான ஒரு காரியம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆசோதரம் உன்னுடைய குறைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய குறைகள், நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன, அந்த சூழ்நிலைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று என்று சொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை இல்லாத அளவிற்கு சில வேளைகளிலே சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் மாறும். அந்த வேளையிலே நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, நாம் எந்த நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்கிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதராவன் அவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிற தேற்றுகிற அந்த வார்த்தையை கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம் உன் காதிலே விழும். நீ கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். முதலாவது உன்னுடைய அந்த நம்பிக்கையற்ற அந்த நிலைமையை விட்டு நீ மாற வேண்டும். என்னுடைய இந்த 22, 23 வருட இந்த ஊழிய வாழ்க்கையிலே என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிறேன். அநேக குடும்பங்கள் தன்னுடைய அறிவு, ஞானம், அனுபவம் இதைத்தான் நம்புவார்கள். எல்லாம் போயிற்று, எல்லாம் சூழ்நிலையும் மாறிற்று. ஒரு சூழ்நிலை எல்லாம் எதிராக வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு பிறகு அவங்க நினைச்சுவாங்க, அவங்க தங்களுடைய எல்லா கௌரவம் எல்லாத்தையும் விட்டு இறங்குவாங்க. அப்படியே இறங்கி வந்து
கடைசியா அவங்க கசப்பான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இனி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலைமை வரும் பொழுதுதான் என்ன செய்வாங்க, ஏசப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுவாங்க. அது வர மற்றவங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது தீர்வு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நீ கர்த்தரை நம்பிப்பார், கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி அர்ப்பணித்துப்பார், உன்னுடைய நிலைமை ஆண்டவரிடத்துல தெரிவி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல ஒரு வல்ல தேவன், ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் வேறு யாருமே இல்லை. மூன்றாவதாக, நீ கர்த்தருக்கு சொந்தம் என்கிறத நீ அறிக்கையிடணும். நீ கர்த்தருக்கு சொந்தமானது. யார் யார் கர்த்தருடையவர்கள் என்று தங்களை ஆண்டவரோடு கூட இணைத்து நான் கர்த்தருடையவர். நாம் சங்கீத வாசித்தோம் 16:8, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை என்று அப்படியாக தாவீது சொல்லுகிறார். அந்த ஒரு நம்பிக்கை, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீது 23ஆம் சங்கீதத்தில் அறிக்கை செய்கிறார். அது எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த விதமான பொல்லாப்பாக இருந்தாலும், எந்த விதமான கடும் புயல் காற்று கொந்தளிப்பாக இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கை படகு கவிழ்ந்து போவதை போல காணப்பட்டாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து அறிந்து நீ அறிக்கை செய்தார், கர்த்தர் நிச்சயமாக உன்னை விடுவிப்பார். ஆழ்கடலில் அசையும் போது என் படகில் இயேசு உண்டு, ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நம்முடைய வாழ்க்கை படகிலே இயேசு நம்மோடு கூட வருகிறார். என்னுடைய அப்பா அம்மாவும் ஒவ்வொரு மேரேஜ்களையும் ஒரு பாட்டு பாடுவாங்க. என்னுடைய மேரேஜில் ரிசப்ஷன்ல தாம்சனுடைய அம்மாவை நான் கண்டுபிடித்த நாளில் மேடையில் உட்கார்ந்து பொழுது எப்போதும் பாடுறவங்க இவங்க பாடாமல் உட்கார்ந்துருக்காங்கன்னு உடனே நான் எந்திரிச்சு மைக்கு எப்படி சொன்னேன், தம்பதிகளுக்காக இப்பொழுது தம்பதிகள் பாடுவார்கள், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்பாசாமின்னு சொன்னேன். உடனே அங்கே இருந்தவங்க எல்லாரும் கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சிரிச்சு கைதட்டி வரவேற்றாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து பாட்ட பாட்டு என்ன தெரியுமா, மாலை சூட்டி கொண்டு வீட்டை பார்த்து கொண்டு வாழ்வினில் இன்பம் பெறுவீரே, இல் வாழ்க்கை படகினில் செல்வீரே, இல் வாழ்க்கை படகினில் செல்வீரே அப்படிங்கிறதான ஒரு பாடல். மிக அருமையான பாடல். அதுக்கு மேல எனக்கு தெரியாது, மறந்துச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இல் வாழ்க்கை படகு என்று அவர்கள் அந்த பாடலை எழுதியிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையே அப்படிதான், படகு, கப்பல்ல நாம பிரயாணம் செய்கிறோம். எப்படி நோவா செய்த பேழைக்குள்ளே இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ அதை போல நாமும் இயேசுவின் பேழையாகிய அந்த கப்பலுக்குள், அந்த பேழைக்குள் நாம் பிரவேசித்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. அவர் நமக்கு சொந்தம் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், அறிந்து உணர்ந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது மத்தேயு 17:27 அங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுவார், பேதுருவை பார்த்து சொல்லுவார், நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்துவார், அதிலே ஒரு வெள்ளிக்காசை காண்பாய், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கொடுப்பார். அல்லேலூயா. அங்க தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விட்டு விடவே இல்லை. எனக்கு மட்டும் நீ வரி செலுத்த ஒரு வெள்ளிக்காசன் அவர் சொல்லவே இல்லை, எனக்கும் உனக்கும். அப்போ என்னையும் உன்னை கைவிடாத ஆண்டவர் அந்த ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சொல்றோம். இந்த வசனத்தை ஒரு ரொம்ப நாளைக்கு
முன்பதாக நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த நாட்கள்ல, நான் அப்பொழுது பான்சவாடியில் இருக்கிறேன். அப்பொழுது ரொம்ப மிக குறைந்த வருமானம். அந்த நாட்கள்ல இந்த வசனத்தை தான் நான் பார்த்த பொழுது, ஆண்டவர் நிச்சயம் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கும் சேர்த்தவர் வரி செலுத்துகிறார் என்று சொல்லி, ஆம் அவர் சொன்னபடி நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனதல்படி செபித்த பொழுது, ஆம் சோதரம், ஆண்டவர் பெரிய மீன்களை காண்பித்தார். அநேக மீன்கள், கலர் கலரான மீன்களாய் ஒரு நாளிலே, ஆம் சோதரம், என்னுடைய தரிசனத்திலே காண்பித்தார். எல்லாம் பிடிச்சுவாரு. அருமையான தேவன், அன்றையில் இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் யாரிடத்திலும் கை நீட்டி நின்றதே கிடையாது. கர்த்தர் என்னை வெகுவாய் ஆசீர்வதித்தார், எல்லா தேவைகளையும் சந்தித்தார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த மீனை திறந்து, அந்த மீனின் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை பிறப்பார், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கொடுக்க சொன்னார். அல்லேலூயா. நம் அவசரம் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை. தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஊழியக்காரர்களை, தம்முடைய ஜனங்களை அவர் ஒருவரும் கைவிடுவதே கிடையாது. நான் கர்த்தருடையவன் என்று எவ்வளவு நீ சொல்லுகிறாயோ அவ்வளவாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அப்படி அறிக்கை செய்யாமல் நீ ஆண்டவரை நீ தள்ளிவிட்டாயானால், ஆண்டவரை நீ உதாசீனப்படுத்தினானால் உன்னை காப்பார் ஒருவருமே இருக்க முடியாது. ஆனால் கர்த்தரை நீ நம்பி நீ அறிக்கை செய்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையை வளமாக கொண்டு வந்து உன்னை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் மாறும். உன்மேல் மோதி அடிக்கிற எல்லா விதமான புயல்களும் மாயமாகி போய்விடும். அவர் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டார். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியா கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது, ஊழியத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறார், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்கிறார். அதில் நீங்கள் அந்த 25வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். அல்லேலூயா. நம்பிக்கை இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கை. ஆண்டவர் ஒவ்வொரு வருடமும் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் இன்றளவும் என்னுடைய ஜெபத்திலே, ஆண்டவரே நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்முடைய கண்ணை என் மேல் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்களோ, எத்தனை பேர் அதை சொல்லி ஜெபம் பண்றீங்களோ, எத்தனை பேருக்கு அந்த வாக்குத்தத்த வசனம் நினைவிருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வருடம் முழுவதும் நான் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். வாரத்திலே கிட்டத்தட்ட 1250 கிலோமீட்டர், 1300 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்தேன். அல்லேலூயா. சென்ற பிரயாணமும் திரும்புகிற பிரயாணமும் எல்லாம் சுகமாக இருந்தது. நான் இங்கிருந்து போகும் பொழுதே செய்தி, தென் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும், கனமான மழை பெய்யும் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் என்னுடைய பிரயாணத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை. நான் திருப்பி வந்த படம் பயங்கர மழை. அல்லேலூயா. பயங்கரமான மேகங்கள் சூழ்ந்து எல்லாம் இருந்தது. நான் ஒரு இடத்துல நின்று கொண்டு இருந்தேன். நான் ஒரு ஆளை எதிர்பார்த்து நின்று கொண்டு இருந்தேன். மழை வந்ததுன்னா எல்லாமே கெட்டு போயிருக்கும். ஆனால் கர்த்தர் எந்த ஒரு துளி மழை கூட விடலை. நான் எல்லாம் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும் பொழுதுதான் மழை, அதுவும் லைட்டா தான் போயிடுச்சு. கர்த்தர் எவ்வளவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாக்குத்தத்தத்தின் தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. அதே வேளையிலே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஊழியத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, 23வது வசனத்திலே சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவரும் நாம் சேவிக்கிறவரும் ஆகிய தேவன் என்று சொல்கிறார். என்னை ஆட்கொண்டவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னை ரூலிங் பண்ணுகிறவர், என்னை ஆளுகிறவர்.
அவர் என்னை யார் என்று அறிவார். பெருமாள் பாடும்போது அவர்தான் பாடினாரு, என்னை ஆட்கொண்ட இயேசு என்னை யார் என்று தான் அறிவார் என்று சொல்லி அப்படியாக பாடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை யார் என்று ஆண்டவர் அறிவார். நாம் அவர் தேவன் நாம் அறிந்து நம்முடைய ஊழியத்திலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, நான் சேவிக்கிற தேவன், அவர் ஒரு பொழுது என்னை கைவிட மாட்டார். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அறிக்கை. ஒரு முறை தென்கொரியா தேசத்திலே கம்யூனிஸ்டுகள் அதை கைப்பற்றிய பொழுது அநேக ஊழியக்காரர்களை கொண்டு விட்டார்கள். ஒரே நாளிலே 500 ஊழியர்களை கொண்டு குவித்தார்கள். ஏறக்குறைய 2000 ஆலயங்களை அடித்து நொறுக்கினார்கள் கம்யூனிஸ்டுகள். அந்த நாட்களிலும் ஒரு ஊழியர் பகல் முழுவதும் எங்கேயாவது மலையில போய் ஒளிந்து கொள்வார். இரவிலே ஊருக்குள்ளே வந்து ரகசியமாக என்ன செய்வார், ஊழியம் செய்வார். அந்த விசுவாசிகள் மத்தியிலே விசுவாசத்தோடு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அப்படியாக அவர் விசுவாசிகளும் அந்த நெருக்கத்திலே கடவுளை விட்டு போய்விடக்கூடாது, அவர்களுக்கு அந்த விசுவாச வார்த்தைகளை கூறி அவர்கள் உள்ளத்திலே விசுவாச அக்னியை எரிய செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாளிலே மலையை விட்டு இறங்கி வரும் பொழுது வழி மாறிட்டு பயங்கரமான பனிப்பொழிவு இருந்தது. வழியும் மாறிட்டு அவருக்கு பயங்கர குளிர். அந்த குளிர்ல அவரு அந்த இடத்திலேயே நின்றுட்டு, ஆண்டவரே எனக்கு பயங்கரமா குளிருது, நானும் வழியையும் தவற விட்டுட்டேன், எனக்கு வழியும் தெரியல, இப்ப இந்த இரவிலே நான் என்ன செய்ய, இங்கே இந்த குளிர்லேயே என் கை காலெல்லாம் வரைச்சி நான் மறித்து போய் விடுவேனே, ஆனாலும் நீர் என்னிடத்துல சொல்லி இருக்கிறேன், நான் உன்னை ஏந்தி தாங்கி சுமப்பேன், நீ மறித்து போவதில்லை என்று என்னிடத்திலே சொல்லி இருக்கிறீரே என்று அவர் அந்த வாக்கு தத்துவத்தை, அந்த ஊழியத்தின் நிச்சயத்தை அவர் அறிந்தவரால் ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படியே அதே இடத்துல படுத்தார். அந்த குழுவிலேயே அப்படியே படுத்தார். கசம் கொஞ்ச நேரத்துல அவர் உடலாம் கதகதன் இருந்தது, நல்லா தூங்கிட்டார். அவருக்கு என்னத்தினாலும் தெரியாது, அப்படியே படுத்து தூங்கிட்டார். காலையில எந்திரிச்சு பார்த்தா ஒரு பெரிய புலி அவர் அணைச்சி படுத்துறது. இவர் எந்திரிச்சு முடிச்ச உடனே அதுவும் முடிச்சுட்டு இவரை நக்கி கொடுத்துருக்கான். இவரும் அதை நினைச்சுதாரு தடவி கொடுத்தா. 2 பேரும் இப்ப விளையாட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீர் எப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், இரவிலே எந்த ஒரு குளிர்வினை அழகாதபடி இப்படிப்பட்ட ஒரு கொடிய மிருகத்தை என்னோடு கூட அன்போடு கூட பழக வைத்து எனக்கு அரவணைத்து தந்தீரே, நீ நல்லவர் என்று சொல்லி அந்த இடத்திலே அறிக்கை செய்து அவர் அப்படியாக அந்த நாளிலே அந்த மரணத்திலிருந்து அவர் மீட்கப்பட்டார். அவருடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற்றது என்று அந்த தென்கொரிய சரித்திரத்திலே, அதுவும் பாலியாங்கிச்சோ எழுதின அவருடைய புஸ்தகத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய நம்பிக்கை எப்படி காணப்படுகிறது? 3 காரியங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே 3 காரியங்கள். ஒன்று, அவர் சொல்கிறார் 23வது வசனத்திலே, என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆடுகிறவர், என்னை வழி நடத்துபவர், எனக்கு போதிப்பவர், என்னை கரம் பிடித்திருக்கிறவர். அதுதான் அதனுடைய காரியம். என்னை ஆட்கொண்டவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்லுகிறார். 2வது அவர் சொல்லுகிற காரியம், நான் சேவிக்கிறவனுமாகிய தேவன் என்று சொல்லுகிறார். நான் இயேசுவை தவிர வேறு யாரையும் நான் சேவிக்க மாட்டேன், இயேசுவே என் தெய்வம் அறிக்கை செய்கிறார். சொல்கிறோம் அந்த 2வது காரியம். 3வது, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். இதுதான் வாக்கு தத்துவம், எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம்.
எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? 24வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் 34வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விடாது. ஹல்லேலூயா. ஒரு முடி கூட உங்கள் தலையிலிருந்து விடாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதுதான், அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அவர் சொல்கிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தால் எந்த பயனும், இந்த 3 காரியங்களையும் நீங்களும் உங்களுடைய வாழ்விலை கடைபிடிப்பீர்களானால் எந்த ஒரு பயனும், எந்த ஒரு கொடுக்காற்றும் உங்கள் வாழ்க்கையில் மோதி அடித்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் தடுமாறாது. உங்களுடைய வாழ்க்கை பயணம் அது வழிமாறாது. கர்த்தர் நேர்த்தியாக உங்களை நடத்துவார். நீ ஆண்டவரை பற்றி பிடித்துக்கொள், நீ ஜெயம் கொள்ளுகிறவனாய் காணப்படுவார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான அந்த நம்பிக்கை, என்னை ஆட்கொண்டு வழி நடத்துபவர் என்று நீ ஆண்டவருடைய ரூலிங்க்கு உன்னை அர்ப்பணித்தால் கர்த்தர் உன்னை ஆட்கொண்டு வழி நடத்துவார். உன்னுடைய வாழ்வெல்லாம் செழிப்பாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரே இந்த வார்த்தையின்படி தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து உங்களுடைய வாழ்வையை வளமாக்க செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் சேவியுங்கள். அவரை என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என்று பவுலை போல அவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். வாக்கு தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா.